இன்புற்று வாழ்க. மீண்டும் குறும்பதிவு. அதாவது இறைநூல் யாருக்கு வருது, எங்கே இருந்து வருது அப்படிங்கிற விஷயங்களை யாரும் ஆழமாக சிந்தனைக்குள்ளே கூட கொண்டு போகக்கூடாது, ஒரு ஓரத்தில் கூட. ஏன்னா அது வினை அதிக அளவு உற்பத்தி ஆகக்கூடிய தளமாக அது மாறிடும். நூல் பயிற்சி எடுக்கிறவங்க நூல் அதை இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்கு. நூல் எல்லாருக்குள்ளேயும் அது விதை இப்போ தான் அது மண்ணோட பஞ்சபூதங்களோட இணைந்து அது ஈரம் பட்டு, காற்று பட்டு, சூரிய ஒளி பட்டு, எல்லாம் பட்டு, பக்குவப்பட்டு அந்த பிரபஞ்சத்தோட அது இணையக்கூடிய ஒரு தருணம் தான் நூல் அந்த உதயமாகக்கூடிய தருணம். எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்கு. யாரும் பெரிய செடியாகி மரமாகி பெரிய விருட்சமாகிறல. அந்த பெரிய ஆலமரம் போல வளர்ந்து கிளைகளை பரப்பக்கூடிய நிலைக்கு யாரும் வந்துடலை. எல்லாம் இப்போ தான் உதயமாகிக்கிட்டு இருக்கு, உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு, பக்குவமாகிக்கிட்டு இருக்கு, பதப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நிலையில் இருக்கையில் நம்மளுக்கு நூல் நிறைவாக வந்துருச்சு, இன்னும் வந்திருக்கிறது யாருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே யாரும் போயிடக்கூடாது. அது ரெண்டு பக்கமும் தீய விளைவுகளை ஏற்படுத்திடும். நூல் அங்கே வர்றவங்களோட வாசிக்கவங்களோட நிலைக்குள்ளேயும் போய் அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும். நூல் வர்றவங்களுக்குள்ளேயும் அது எதிர் விளைவுகளை உண்டு பண்ணி நூல் வராமல் போவதற்குண்டான சந்தர்ப்ப கூறுகள் எத்தனையோ நூல் முடக்கமாக இருக்குது. அப்படி அதனால தான் இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. யாரும் நம்மளோட பதிவுகளை போடலை அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அதாவது வார்த்தைகளாக வர்ற பதிவுகள் போட்டால் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக எழுத்து வடிவத்தில் வர்றது போடுது. இருந்தாலும் 1-2 இங்கே சீடர்களுக்கு எப்படியோ உதயத்துக்குள்ளே போனாலும் அதெல்லாம் அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா யார் படித்தா, இது எங்கே படிக்கப்பட்டது, நமக்கு நூல் இப்படி வரலையே. ஏன்னா ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு தாய் பெற்ற குழந்தைகள் ஒன்று போல இருப்பதில்லை. அது மாதிரி ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் ஒன்று போல இருக்கிறதில்ல, ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று போல இருக்கிறதில்ல. அது மாதிரி சீடர்களும் எல்லாரும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. அதே மாதிரி அவங்களுக்குள்ள பகிரப்பட நூல்களும் ஆதி கைலாய சிவசூச்சன் மூலம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி வளரும். அது சித்தனுக்கும் சீடர்களுக்கும் இருக்கக்கூடிய பரிபாசை, அந்த உயர்வான உன்னத இறை சூட்சமும் அது ஆள் நிலையில் இருக்கக்கூடிய சீடனுக்கும் சித்தனும் இருக்கக்கூடிய அற்புதமான நிலை, பிரபஞ்சத்துக்கும் அந்த வளர் சீடனுக்கும் இருக்கக்கூடிய நிலை. அது பெரிய விஷயம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆழமான விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள், அதி அற்புதமான அதிசூட்சம விஷயங்கள் அது. அதனால் யாருக்கும் நமக்கு வந்துருச்சு, அது யாருக்கு வருது, இது யாருக்கு வருது, இந்த வார்த்தைகள் வித்தியாசமே இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஓம் அகதீசாய நமக. நல்லதை நினை, நல்லது நடக்கும். அதுதான் இங்கே உள்ள தாரக மந்திரம். நல்லதே நினைப்போம். சபைக்கு நூல் கிடச்சிருச்சு, இன்னொரு நூல் தாங்கும் சீடன் வந்துட்டான், நமக்கு இணை துணையாக இன்னொரு எல்லையில் ஒரு நூல் பங்காற்ற போகுது அப்படின்னு நினைக்கணும். ஐயோ யாருக்கோ வந்துருச்சு, யாருக்குன்னு தெரியலையே அப்படிங்கையில் அந்த அதிர்ச்சி ஆகையில் வார்த்தைகள் நல்லா வருது, இது எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பம் ஆகையில் உங்களுக்குள்ளே குழப்பம் ஆகி நூல் உங்கள் நூல் வராதவங்களுக்கும் இகலோகத்தில் பல தடைகள் வர ஆரம்பிச்சிடும். உயர்வாக பயணப்படுங்க. ஓம் அகதீஷாய நமக. ஏன்னா உயர்வான சபையில் உயர்வான விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், அது கடமை. ஓம் அகதீஷாய நமக.